சாரி கேட்க சொல்றாங்க அரோரா அட்டானா ஓகே அரோரா மன்னிச்சிருங்கன்னு சொன்னா முடிஞ்சிச்சு பண்ணத தப்புன்னு. அப்ப யாருக்குமே இடம் கொடுக்காம நம்ம பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பேசாதீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னா நீ யாரு சொல்றதுக்கு? நான் சொல்லுவேன். நம்ம அளவுக்கு பெரிய கலைஞன் அவர் கிடையாது. அவர் வந்து ஓரளவு அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல் டே 38ல் என்ன நடந்ததுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எப்போதும் போல் பேக்கப் சாங்கோட இந்த டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆச்சு. என்ன தெரிகிறது? அது ஒன்றுமில்லடா. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வினோத்தும் தர்பீஸும் வந்து அவங்களுடைய வாக்குவாதங்களையும் வார்த்தை சண்டைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ வந்து தோசைன்னா போயிட்டு கிச்சன்லேயே உட்காந்துருவேன்னு சொல்லி வினோத் சொல்ல, நீ வந்து வடை சட்டியில் போட்டு நல்லா வலித்து சாப்பிட தான் ஆளுன்னு சொல்லி இப்படி கம்யூனிகேஷனாக போயிட்டு இருந்தது. ஒரு ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு தர்பீஸ் வந்து இவ்வளோ சீரியஸாக போய் வடை சட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த வடை சட்டியில் இப்படி தான் நீ போட்டு சாப்பிடுவேன்னு சொல்லி கிச்சன் போய் வடை சட்டி எடுத்துகிட்டு வந்து காட்டுற அளவுக்குலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. போட்டு வாங்கி வலிச்சு நக்குறாங்கப்பா. ஸோ ப்ரீ மெச்சூர்டாக தான் இருக்கார் தர்பீஸ். அவருக்கு வந்து சப்போர்ட் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் முக்க வாங்கிட்டு உட்காந்துருக்கணும். வார்த்தை பிரயோகம் வந்து சரியாக யூஸ் பண்ணவே தெரியல, எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண தெரியல. ப்ரீ மெச்சூர் பேபி மாதிரியே தான் நடந்துக்கிறாரு. ஒரு விஷயம்னா இவ்வளோக்கு படிச்சிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன், எல்லாமே எவ்ரிதிங் ஓகே. பட் இந்த அளவுக்கு இவர் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன நீ இந்த பாடி ஷேம் பண்ணுறது, என்னோட கேரக்டர் பிஹேவியர்ஸை வச்சு நீ வந்து கமெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னு டைரெக்டாக வினோத்திட்ட உட்காந்து பேசினாலே போதும். அதை திரும்ப திரும்ப அவர் அதே தான் நான் பண்ணுவேன், அதே தான் நான் பேசுவேன், நீ யார் என்னை கேட்கறதுக்கு, நீ யார் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் அவர் பண்ணிட்டு போகிறாருன்னு விட்டுறணுங்க. இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்து வச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கலாமா? பொண்டாடி பிள்ளை பற்றி என்னமா நினைக்கிறேன். அப்போ கிச்சனில் வந்து எஃப்ஜேவும் கனியும் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து நம்மளுடைய ரொம்ப நேர்மையான எண்ணம் கொண்ட ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த தலை பதவியை தக்க வச்சுக்கிட்ட சபரியை கூப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா சாம்பார் இருந்துச்சு, அதை குப்பையில் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கனி சொல்ல, தூக்கி குப்பையில போட்டாங்க. குப்பையில போடுறது யார் வேணா குப்பையில கொட்டுறாங்களா? என்ன சொல்றீங்க? சாம்பாரை குப்பையில கொட்டினாங்களா? இல்லை குப்பையில இல்லை, சிங்கில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் என்னோட கருத்து என்னன்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஸோ எக்ஸ்ட்ரா சாம்பார் இருந்துச்சு, அது வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லி சீரியஸாக அந்த கப்பை வந்து காட்டினாங்க. ரொம்ப கீழே தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகம் கிடையாது. அதுக்குமே வந்து ஒரு அளவு தான் கொடுக்கணும். அதனால எனக்கு வேணும், எனக்கு பத்தலைன்னு சொல்லி கேட்குறது யாரோட உரிமை? கனியோட எஃப்ஜே ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ எனக்கு பத்தலைன்னு கேட்கணும். நீங்கள் கேட்டால் அவங்க அதை தராமல் குப்பையில் தூக்கி போட்டு போனால் தான் தப்பு இல்லையா? நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்க, இவ்வளோதான் எங்களுக்கு கிடைக்குது, குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாலே பார்வதி அதை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் சபரியை கூப்பிட்டு பஞ்சாயத்து சொல்கிற அளவுக்கு இவ்வளோ வெஞ்சன்ஸ் என்ன? பார்வதி கிச்சனில் வரும்பொழுது கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிட்டு என்ன தப்பு பண்ணுதுன்னு பார்க்குற மாதிரி தானே இருக்குது. ஜஸ்ட் சிம்பிளுங்க. ஒரு விஷயம் உனக்கு தேவைன்னா கேட்கணும், அது கிடைக்கலன்ற பட்சத்தில் அதுக்காக நீ போராடு, உன்னோட எதிர்ப்பு தெரிவி. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு குவான்டிட்டி, அது இன்னும் நாக்கு வச்சாங்க வலித்து சாப்பிட முடியும், அதை போட்டுட்டா அது வந்து ஒரு பெரிய விஷயமா டாஸ்க்கு எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி பேசுனது கூட பிரச்சனை இல்லை, உடனே ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகிட்டாராமா. எப்படி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாம்பாரை கொண்டு போய் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது. சாப்பாட்டுக்கு எவ்வளோ அங்கே கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறத கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறாருங்க, டஸ்ட்பினில் போகிறாரு எஃப்ஜே. அப்போ பார்வதி பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க, ஏன்னா இதுங்ககிட்ட வாதாடி பேசி வேஸ்ட் ஆஃப் டைமை டாஸ்க்கு ரெடி ஆகணும், நீங்கள் ஃபுல்லாக மைண்ட் இப்படி தான் போகும் அப்படின்றதுனால ஓகே நான் பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்க. சாப்பாடை இவர் போய் கொட்டினா அது என்னது? இப்படி ஒரு கேவலமான பிஹேவியர்ஸ்லாம் எஃப்ஜேவால் மட்டும்தான் பண்ண முடியும்.
கனி வந்து எதுக்கு தான் அப்படி ஜிங்ஜாங்னு 2 பக்கமும் வந்து சலங்கு கட்டிக்கிட்டு ஆடுறாங்கன்னு தெரியவே இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் விரைவில் ஒரு முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த சீசன்லையும் இல்லாமல் இந்த சீசனில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, பிக் பாஸே நேராக வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினது மட்டும் இல்லை, அரசவினா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஏன் அவர் எக்ஸ்பிளைன் கேட்க வராருன்னா, 2 நாள் இவங்க கேவலமாக டாஸ்க்கை சம்மந்தமே இல்லாமல், ஒன்றுமே சுவாரஸ்யமாக இல்லை, ஃபன்னாக இல்லை, என்டர்டெயினாக இல்லை, ரசிக்கிற மாதிரி இல்லை, சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க வரும்போது தர்பீஸ் சம்மந்தமே இல்லாமல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருந்து பண்ணார். ஆக்சுவலாக இது 24/7 தான் இந்த லைவ் டெலிகாஸ்ட் ஆச்சு. அப்போது கேட்கும்பொழுது அரசவைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு அரசன், அவனுக்கு கீழே அரசவை, அரசன் இறங்கி தானாக பிரஜைகிட்ட போயிட்டு அவன் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவன் விருப்பம், அவன் நினைக்கும் பொழுது தான் மக்களோட குறையை தீர்ப்பான், மக்களோட பிரச்சனையை அவன் தீர்த்து வைப்பான், அது அவனோட விருப்பம். ஒரு அரசனை வந்து அரசவையில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக போய் நீங்களாம் யாரும் மீட் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஆனால் எவ்வளோ திட்டி பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன், என்ன மிஞ்சி போனால் டாஸ்க் நல்லா இல்லைனா கூப்பிட்டு திட்டுவாங்க, அவ்வளோதானே, வேற என்ன பண்ணிடுவாங்கன்ற திமிரில் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபன்னாக இது இருக்கணும் அப்படின்றதுனால தான் இனி உங்களோட ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக நானும் இறங்கி உங்கள் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். இதுக்கு யார் யாரெல்லாம் விருப்பம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஓகே சொல்கிறாங்கங்க, வெக்கமே இல்லாமல். எதுக்கு வந்திருக்கோம், நம்மளோட வேலை என்ன, நமக்கு எதுக்கு சேலரி கொடுக்குறாங்க, இல்லை பிக் பாஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணுவோம், சிறப்பாக பண்ணுவோன்னு ஒரு ஆள் கூட இதில் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் பார்வதி இல்லை பிக் பாஸ் நாங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா எவ்வளோ சுவாரஸ்யமான டாஸ்க்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதை வந்து எஸ்டர்டே வந்து இந்த டாஸ்க் வரும்பொழுது ஒரு டீம் வச்சு ஃபார்ம் பண்ணி இவங்களுக்கு இந்தந்த கேரக்டர் கொடுத்தா இவங்க ரொம்ப சுவாரஸ்யமாக என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு நாங்கள் கொடுத்து ஒரு விஷயம் கூட இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் ஒன்றுமே வந்து தெளிவாகவே வரல. என்ன இவ்வளோ கேவலமாக விளையாடுறீங்கன்னு சொல்ல முடியாமல் அந்த மனுஷன் குரலில் அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு தான் எக்ஸாம்பிள் கெமி வந்து அரசர்கிட்ட வந்து நேற்று ஈஸியாக இறங்கி தன்னோக்குது இது தேவை இது பிரச்சனைன்னு சொல்லி அவ்வளோ ஈஸியாக நெருங்கி அரசர்கிட்ட வந்து ஒரு பணிப்பெண் வந்து பேச முடியுமா? அந்த மாதிரி சபரி வந்து எப்போ வந்து தலைவராக இருக்கிறாரு, தலையாக இருக்காரு, எப்போ வந்து டாஸ்க்குள்ளே இருக்காரு, எப்போ என்ன பேசுகிறாரு, என்ன கன்வே பண்ணுறாருன்றது எனக்கே புரியல. ஒரு டாஸ்க்கை கடந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரச்சனையாகுது, இந்த நேரத்தில் தலையோட சப்போர்ட் தேவைப்படும் போது மட்டும்தான் தலை வந்து பேசணும், மற்ற டைமில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி பார்வதி நீங்கள் எப்போ பேசணுமோ அப்போ மட்டும் பேசுங்க, மற்றபடி உங்களோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு டைரக்டாகவே வார்ன் பண்ணுறாரு பிக் பாஸ். So you need to learn how to close the door. அது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு கத்துற, உனக்கு ஒரு தேவைன்னா தேவையான இடத்துல மட்டும் பேசு, தேவையில்லாமல் இந்த கத்துற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டைரெக்டாக வார்ன் பண்ணுறாங்க. இவ்வளோ சீசனில் இல்லாமல் இந்த சீசனில் மட்டும்தான் பிக் பாஸ் இறங்கி வந்து ஒவ்வொருத்தவங்களா இது பண்ணுறேன், உனக்கு நான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், பண்ணி தொலைய மாட்டேன், ஃபன் இல்லை, சுவாரஸ்யமாக இல்லை, டேய் நானே உங்கள் கூட என்னையும் சேர்த்துங்கடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கதற மாதிரி தான் இது எல்லாமே இருந்துச்சு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம காமெடியன்லாம் ஏன் இன்னை வரலும் ஒரு நல்ல காமெடியனாக இருக்காங்கன்னு சொல்லு, காமெடியன்னா முதல்ல என்னன்னு சொல்லி தொலை அப்படின்னு பிக் பாஸ் கேட்குறாங்க. அதாவது தனக்கு வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பாசிட்டிவாகவும் அதை ரொம்ப காமிக் சென்ஸோடு ஏற்றுக்கிறதுனால தான் அவங்கெல்லாம் இன்னை வரலும் காமெடியனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸை எக்ஸ்பிளைன் பண்ணி, அடுத்து வினோத் என்னோட சிஷியனை பார்த்தீங்களா, யார் சாண்டி மாஸ்டர், ஸோ அவர் எப்படி இருந்தார், அவர் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது, அதை கரெக்டான வேலை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், இப்படி வந்து ஃபன்னே இல்லாமல் ஒருத்தவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசாதீங்க. இது எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிக் பாஸ் வார்னிங் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு.
இவ்வளோ ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ். ஏங்க இதுக்கப்புறம் என்னங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. நீங்கள் தாங்க அதை எவ்வளோ இன்னோவேட்டிவாக கொண்டு போக முடியும், எப்படி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க முடியும். ஒரு இடம் உனக்கு ஒன்று வந்துருச்சுன்னா அதில் வந்து உன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த நேரத்தில் உன்னால் இன்னோவேட்டிவாக எப்படி கொடுக்க முடியுன்றதை கொடுங்களேன்டா. நானும் எவ்வளோ நேரம் தான்டா வெயிட் பண்ணுறது உங்களுக்காக, எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு குரலாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், இப்போவாது ஏதாவது பண்ணி தொலைங்கலாம்டா அப்படின்னு பிக் பாஸ் வந்து கதர்ன மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் தான் சொன்னல, இவங்க இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் எதனால் இப்படி இருக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அதை எப்படி எடுத்து பயன்படுத்தணும், முன்னோக்கி கொண்டு போகணும், இந்தந்த இடத்துல இந்தந்த விஷயங்களை நம்ம வந்து கன்வே பண்ணணும். இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதெல்லாம் மறந்துட்டு வன்மத்தை தான் நிறைய கொட்டுற மாதிரி இருந்துச்சு. நல்ல சுவாரஸ்யமாகவே இல்லை, ரசிக்கிற மாதிரி இல்லை. அது வந்து அருவி மாதிரி அவங்களுக்கே கொட்டணுங்க. ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்தாங்க, ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். இந்த கேரக்டர்னா இதை நீ இப்படி பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஆக்சுவலாக இன்னைக்கு பிக் பாஸ் என்னென்னா, முதல்ல அரசவைன்னா உங்களாம் தெரிஞ்சு தொலையுமா இல்லை தெரியாதா, நீங்களாம் யாரையா எங்கேருந்தியா வந்தீங்க, ஒரு விஷயம். ஆமா நீங்களா யாருடா? நாங்க பணிப்பெண்ணா அவங்களுக்கு இந்தந்த பணிகள் தான் இருக்கும் அப்படின்றது தெரியுமா, தளபதினா இந்தந்த இதெல்லாம் இருக்குமா அப்படின்றது தெரியுமா. இதில் இடையில வந்து கெமிட்ட சொல்கிறாங்க, கெமி உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தளபதிகிட்ட நீ போய் முறையிடு, தளபதி போயிட்டு அமைச்சர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் அரசர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லும்போது கெமி வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் டாஸ்க்கு இப்போ தான் உள்ளே வந்து கேட்குறாங்க, தளபதி யார் என்னோட டீம்லன்னு கேட்குறாங்க. அம்மா யாரையா இவங்கெல்லாம் எங்கேருந்தையா வலை போட்டு பிடிச்சிட்டு வந்தீங்கன்ற மாதிரி தான். அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த சீசனில் யாரும் காணா போகிறாங்களோ இல்லையா, பிக் பாஸை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். குரலாக வர்றதுனால எதுவும் சாட்டை எடுத்து யாரையும் எதுவும் பண்ணல. சீரியஸாக சொன்ன ஒரு பர்சனாக இருந்தால் உள்ளே பூந்து அடித்து வெளுத்து கட்டிடுவாருன்னு தான் சொல்லணும். இவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான டாஸ்க்கை இவ்வளோ கேவலமாக எப்படியா பண்ணுறீங்க, எங்கேருந்தியா நீங்களாம் வந்தீங்கன்ற மாதிரி தான் பிக் பாஸோட ரியாக்ஷன்லாம் இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. இல்லை பிரஜின் வேற இடையில பிக் பாஸ் நான் வந்து ஒருத்தவங்களை சிறைப்பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவது பிக் பாஸ் சீரியஸாக லிட்டரலாக சிரிச்சிட்டாரு. நீங்கள் சிறைப்பிடிச்சிங்களா? எந்த ஸ்க்ரீன்லையுமே அது வரவே இல்லையா, எங்கேயா நீ சிறைப்பிடிச்ச? அப்போ வரலன்னா அது சுவாரஸ்யமாக இல்லைன்னு அர்த்தம். டைரக்டாகவே வார்னிங் கொடுத்துட்டாங்கங்க பிக் பாஸ். இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்குது, பண்ணணும்னு தோணுது, அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா கேளுங்க, வாயை திறந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அப்போ தான் நான் சரியாக தப்பான்னு சொல்ல முடியும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் தான் நான் எப்படி சரி தப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அட் லாஸ்ட்டில் சுபிக்ஷா வந்து அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தது. ஏன் அதில் ஏதாவது படம் வந்திருக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்குன்னு பிக் பாஸ் கலாய்ச்சி விட்டாரு. யாரும் சுபிக்ஷாவை எல்லாருக்கும் சாணி அட்டி மித்தி அட்டி தான் இன்னைக்கு வச்சு செய்யன்னு பிக் பாஸ் செஞ்சு விட்டுட்டாங்க. இனி வந்து தமிழ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் பேசி ஆகணும். ஸோ தமிழ் வந்து ஒரு சில இடங்களில் பேசுனா பரவாயில்ல, முழுவதும் தமிழை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, செந்தமிழில் தான் நீங்கள் பேசணும். அப்படி பேசலைன்னா ஃபஸ்ட்டு வார்னிங் வந்து அவங்க வாயை மூடிடணும், அதாவது டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும், செல்லோ டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து ஜெயிலில் தூக்கி போடணும்னு இந்த வார்னிங்கோடு ஆரம்பித்தாங்க. இப்போ அரசவையெல்லாம் கூடிடுச்சு, வந்துட்டாங்க. 2 அரசவைக்கும் என்னென்னா இப்போ இந்த அரசவையில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா தர்பீஸ் அரசவையில் வந்து ராணியாக பதவி ஏற்கிறது பார்வதி, வினோத்தோட அரசவையில் வந்து அரசராக பதவி ஏற்கிறது வந்து விக்கல்ஸ் விக்ரம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால அவருக்கு பதிலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டா இனியாவது ஒழுங்காக ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஆரம்பித்த உடனே 2 அரசவையில் 2 இங்கே அரசியவும் அங்கே அரசரையும் வந்து வரவேற்கிறாங்க. அவங்க வந்து கானான்றதுனால பாட்டு பாடி சூப்பராக வரவேற்றுட்டாங்க. இவங்க வந்து டைலாக் கனி சொல்ல கண்ணெல்லாம் குத்தி உடைக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு தெரியல, கண்ணெல்லாம் உடைச்சி விட்டுட்டு இப்போ கண்ணழகியாமா பார்வதி பேர் மகமா கண்ணழகி, அறிவழகி, மதியழகி கேவலமாக கால் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போ இவன் சொல்லும் பொழுது அந்த சைடு நான் என்ன சொல்கிறேன், கானா வினோத்தும் தர்பீஸோட காம்போவும் நம்மளாம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லை, நீ பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை, அது வந்து என்னோட கேரக்டர் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னோட செயலை வந்து ஒரு மாதிரி உடைக்கிற மாதிரி இருக்குன்னா
அதை ஸ்டாப் பண்ணிடலாம். திரும்ப திரும்ப அகைன் அரசவையில் அத்தனை பேர் இருக்கும்போது உன்னோட டீம்லேயும் இருக்காங்க, ஆப்போசிட் டீம்லேயும் இருக்கும்போது தர்பீஸை மட்டும் அப்படி டார்கெட் பண்ணி பாட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பாடுறது எனக்கு பிடிக்கலன்னா ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், என்னை பற்றி அப்படி இண்டிவிஜுவல் கேரக்டர் பற்றி தோசை தின்றேன், பரோட்டா திங்கிறேன், அடை திங்கிறேன்னு சொல்லி சொல்லாதீங்க. அதை பற்றி நீங்கள் பாடாதீங்க, பர்சனல் கேரக்டர் இங்கே கொண்டு வராதிங்கன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து தர்பீஸ் சொல்கிறதுக்கு 100% வந்து எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது, சொல்லியிருக்கலாம். அப்போ இது சொல்லிட்டு இருக்கும்பொழுது இவர் வந்து ஏதோ ஒரு காமிக் சென்ஸில் சொல்கிற மாதிரி தீண்டத்தகாதவர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை தர்பீஸ் யூஸ் பண்ண அரோரா வந்து பேசாதீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்ன, நீ யாரு சொல்கிறதுக்கு, நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேரக்டர் விட்டு தர்பீஸ் இன்னைக்கு ஃபுல்லாக வெளில வந்துட்டாரு. வெளில வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்வதியும் தர்பீஸும் பிரச்சனை ஆகுது அப்படின்றதுனால கனி அரோரா வந்து எப்படி ஒரு அரசியை வந்து அப்படி சொல்லலாம், நீங்கள் வந்து கேளுங்க, இளவரசி வந்து அப்படி எப்படி அரசி சொல்லலாம், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி கனி வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்ற போக உடனே தர்பீஸ் வந்து கோல் மூட்டி, நீ இப்படி தான் பண்ணுற, நீ சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தை வச்சு எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற, இந்த கோழி முட்டி கனியாக்க தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், தேவையில்லாத இது ஒரு நாள் தெரியாமலா போயிடும், நீ வாரம் இத்தனை வாரம் தப்பிச்சிட்டு இருந்த, ஏதாவது கேரக்டர் விட்டு ஃபுல்லாக வெளியில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து இல்லை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இனி வந்து நான் இந்த கேரக்டரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கொடுத்த ட்ரெஸ்லாம் இவ்வளோ அவசரம் வந்து தேவையே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் சாரி கேட்க சொல்கிறாங்க அரோராட்டானா, ஓகே அரோரா மன்னிச்சிருங்கன்னு சொன்னா முடிஞ்சிச்சு. என்னங்க ஒரு ஈகோ வந்து கேட்க மாட்டேன்றது என்னது, உனக்கு பிரச்சனை யாரு கூட, உன்னை பத்தி பாடுறது வினோத் பாடுறது பிடிக்கலன்னா நீ வினோத்கிட்ட தான் போய் பண்ணணும். அதுக்காக ஒரு இளவரசி வந்து கேரக்டர்ல எல்லாரும் இருக்கும்பொழுது ஏய் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லி கத்துறது வந்து ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ண, இவர் பண்றதுதான் கரெக்ட்னு இவர் நினைக்கிறாருங்க, ஓகே ரைட்டு. ஆனா ஆப்போசிட்ல சொல்றவங்க கேட்கணும், ஏதாவது ஒன்று சொல்லு, பார்வதி வந்து உன் கூட தானே இருக்கு, உன் கூட தானே சுத்துது, அது சொல்லுதுல நீ பண்றதை தப்புன்னு. அப்ப யாருக்குமே இடம் கொடுக்காம நம்ம பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸோ எண்ட் ஆஃப் த ஷோவில் கேமராட்ட போயிட்டு என்னை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, என்னோட பர்சனல் கேரக்டர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் வச்சு பேசுகிறாங்க, பாடி லாங்குவேஜ்லாம் கேவலமாக சொல்கிறாங்கன்னும் போது கேமராவே திருப்பி ஏன்னா என்னையா விடிஞ்சேலும் விழுந்து போனால் உனக்கு பிரச்சனைனா என்ன, ஹவுஸ்மேட்ஸ் வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு, ஏன் கேமராவே சுற்றி சுற்றி வந்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க? இவ பாவையா மக்கள்லாம் சீரியஸாகவே பாவம், இவர் எந்த கேட்டகரியில் நம்ம சேர்க்கறதுன்னு நமக்கே தெரிய மாட்டேது. அப்புறம் தர்பீஸ் வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, தர்பீஸ் பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க வினோத், ஏன்னா அவர் வந்து ஒரு நடிகராகவே வாழ்ந்துட்டுருக்காரு, அந்த ஸ்டேஜ்லேருந்து அவரால் இறங்கி வர முடியல, ஸோ இந்த டாஸ்க் முடிகிற வரலாம் அவரை பற்றி நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது விக்கல்ஸ் விக்ரம் சொல்வார், நம்மளாம் வந்து ஓரளவு அந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம அளவுக்கு பெரிய கலைஞன் அவர் கிடையாது, அவர் இன்னும் நம்மளை விட ஒரு மேலே இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால இறங்கி வர முடியல அவரால், அந்தளவுக்கு நீங்கள் எதுவும் பேசாதீங்க அவரை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கேட்டால் கொஞ்சம் ரொம்ப ஓவராக கத்துறாரு. எல்லாரும் டாஸ்கில் போகும்போது எல்லாரோட உழைப்புமே அங்கே இருக்கும்பொழுது அதை வந்து தூசி தட்டி தள்ளுற மாதிரி இப்படி கேவலமாக வந்து தர்பீஸ் வந்து பண்ணுறது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அவர் மாற்றிக்கணும். எல்லா அட்வைஸும் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. விஜய் சேபி சார் டைரெக்டாகவே திட்டுறாரு, பிக் பாஸ் வார்னிங் கொடுக்குறாரு, உனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது அதை யூஸ் பண்ண ஆக்ட் பண்ண மட்டும் வரலன்றாரு. திரும்ப திரும்ப நான் அதையே தான் பண்ணுவேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும், நான் நேர்மையாக நடந்துக்கிறேன், நீதியாக விளையாடுறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்ல வரதை ஏங்க உங்களை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் டார்கெட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு இன்டெரக்டாக பண்ணுறாங்கன்னா அவங்க சாரி கேட்க சொன்னால் சாரி கேட்டுட்டா அந்த பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. இதை இவ்வளோ வந்து அவசரமாக கொண்டு போயிட்டு கேரக்டர் விட்டு வெளில வந்து நான் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன், பார்வதி சொல்கிறத கூட நான் கேட்க மாட்டேன்றது இது என்ன வகையான மனநிலைன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் இவர் வரக்கூடிய நாட்களில் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இவர் வந்து இங்கே இருக்க முடியும், இல்லைன்னா ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நாளைக்கு பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.